வாலிப வயசில் சின்ன வயசுலேருந்து இந்த கோலாத்தங்கல் மக்களுக்காக, இந்த கோலாத்தங்களுக்காக, தொழிலாளிகளுக்காக அரும்பாடுபட்டவர், அயராது உழைத்தவர். அவருடைய பிள்ளை தான் ஜோதிபாஸ். இன்றைக்கி ஜோதிபாஸ் வந்து இந்த கோலாத்தங்கல் சேவ் கமிட்டி ஒரு எங்களுக்கெல்லாம் என்னன்னாக்கா, இந்த மனுஷனுக்கு முக்கியமானது மூச்சும் ரத்தமும். ரத்தம் ஓடினாலும் மூச்சு ஓடினாலும் மனுஷன் இருக்க மாட்டான். அந்த மாதிரி எங்களுக்கு கோலாத்தங்க மைசூர் பகுதிக்கு எங்களுக்கு ஜோதிபாஸ் வந்து ஒரு மூச்சு மாதிரி. ஜோதிபாஸ் இருக்கிறவரெல்லாம் இந்த கோலாத்தங்கல் அழியாது. ஜோதிபாஸ் இருக்கிறவரெல்லாம் இந்த கோலாத்தங்கல் அழியாது. இந்த நோட்டீஸில் கொடுத்துருந்தெல்லாம் அவர் எல்லாமே அத்துப்படி. அவருக்கு எல்லாரும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் முக்கியமான பிள்ளைங்க. நீங்கள்லாம் வந்திருக்குது எங்கள் மைசூர் பகுதியிலே இந்த செல்லப்ப நகர் பகுதிக்கு நீங்கள் வந்திருக்குது. இந்த சேவ் கமிட்டிக்கு ஜோதிபாஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களோட இருக்கிற செயலாளர், ரசிகர் மற்ற அனைவருக்கும் நீங்கள் ஆறுதல் ஒத்துழைப்பு தந்து வந்து கூடியிருப்பது பெரிய மதிப்புக்குள்ளதாக இருக்குது. பெரிய சந்தோஷம். அன்பார்ந்தவர்கள, சில காலத்துக்கு முன்னே, கொஞ்ச நாளுக்கு முன்னே இந்த மைசூர் மைன்ஸ் பகுதி ஆனால் சொன்ன மாதிரி இங்கே தான் உருவாகுது இந்த தொழிற்சாலை. அண்டர்கிரவுண்ட் இந்த தொழிற்சாலை உருவாகுது மைசூர் பகுதியில். அதில் அந்த காலத்துலேருந்து இந்த தொழிலாளர்களுக்காக, இந்த மக்களுக்காக, நம்ம வர்க்கத்துக்காக அந்த காலத்து இந்த காலம் வரல பாடுபட்டு இருந்தவர் நம்மள பலரில் முக்கியமான அம்சம் வகுத்த தோழர் ராமசாமி அவர்கள் இறந்த பிறகு எங்களுக்கு ஒரு பீச்சுகை, இந்த லெஃப்ட் ஹேண்ட் கீழ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் இந்த புள்ள பெக்கிறதுக்கு முன்னாலே இந்த எல்லாரும் என் மகன் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், என்னென்னா உயர்ந்து போகணும், கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவர் பெரியவர், இந்த தொழிற்சங்க முன்னோடியில் ஒருவராக இருந்தவர். அவருடைய மகனை பெருந்தலைவர் ஜோதிபாஸுடைய பேர் அந்த பிள்ளைக்கு வச்சார். ஏன்னா அந்த பெருந்தலைவர் மாதிரி என் மகன் கூட இந்த கம்யூனிஸ்டில் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும், அதே மாதிரி வரணும், அவரை மாதிரி சுத்தமான கையோடு வாழணும் அப்படின்ட்டு அந்த பேர் அவர் வச்சார். அது ரொம்ப பெருமைக்குரியது. அதே தரத்தில் அதே மாதிரி அந்த பிள்ளை கூட இன்றைக்கி நம்ம கோலாத்தங்கல்ல ஒரு பெரிய லாயராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தாய் சிறந்த கோயில்கள் மாதிரி அந்த பிள்ளை வந்து தந்தை தொழிலே சமயம் செய்வான மாதிரி அந்த தகப்பனுடைய வாரிசாக அதே வரிசையில் இந்த கோலாத்தங்கல்ல அவங்க அப்பா வந்து இந்த மெக்காஃபோன் பிடிக்காரு. அன்றைக்கி எல்லாம் மைக் கிடையாது. மெக்காஃபோன் பேசினாருன்னா ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் பேரில் பேசும், கேட்க வந்து அவர் பேசுறது. அந்த மாதிரி நமக்கு நாம் சொல்லணும் அவசியம் இல்லை. எல்லாம் அவங்க சொந்த மாதிரி கேட்டோம்னா ஜோதிபாஸ் பண்ணாருனாக்கா கண்டிப்பாக அது கீழே போகாது, நழுவாது, கீழே விழாது, தவறாது. கண்டிப்பாக ஒவ்வொன்றும் வந்து அவர் எடுத்துக்க முயற்சி அனைத்தும் இந்த கோலாத்தங்கல்ல நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது உறுதுணையாக இருப்போம். நம்ம அதுக்கு என்ன தேவை, அவர் என்ன கேட்குறாருனாக்கா அந்த கமிட்டி அவங்க காசு பணம் கேட்கல, சைன் மட்டும் கேட்குறாங்க, நம்முடைய ஆதரவு. அந்த காலத்தில் அவங்க அப்பா கூட ஆதரவு தான் திட்டுவார். ஜனங்களை போய் மக்காப்பண்ணில் பேசி நாளைக்கு மீட்டிங் இருக்குது, நாளைக்கு இது நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மக்காப்பண்ணில் பேசினாருன்னா 1 கிலோமீட்டர் கேட்கும் அந்த வாய்ஸ். அவர் அன்றைக்கி அவங்க அப்பா கேட்டது வந்து அந்த ஒற்றுமை, அந்த உணர்வு, அந்த கட்டுப்பாடு, நம்ம கூட ஒற்றுமையாக வாழணும், எல்லாம் உயரணும், எல்லாம் வாழணும்னு பாடுபட்டு அவர் இறந்தே போனார். அதே மாதிரியே அவருடைய பிள்ளை வந்து இன்றைக்கி அவருடைய வயிற்றில் பிறந்தவர். அதே மாதிரி இந்த கோலாத்தங்கல் மறுமலர்ச்சியாக வாழணும், எல்லா ஜனங்களும் இருக்கணும். இந்த கோலாத்தங்கல் எப்படி அந்த காலத்தில் பெரிய ஆலமரம் போல் ஒற்றுமையாக நம்மளாம் வாழ்ந்தோமோ, ஒற்றுமையாக கூடி வாழ்ந்தோமோ, எல்லாம் நல்லது கெட்டதையும் அனுசரித்து வாழ்ந்தோமோ, அதே மாதிரி நீங்கள் கூட இருக்கணுன்றவருடைய ஆசை. இந்த கோலாத்தங்கல் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பாடுபடுறாரு. அவரோட சேர்ந்து எல்லோரும் பாடுபடுறாங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னாக்கா, நம்ம செய்ய வேண்டியது அவருக்கு சைன் போட்டு கொடுக்கணும். இவ்வளோ பேர் ஒற்றுமையாக நாங்கள் இருக்கிறோம். இந்த கோலாத்தங்கலுக்கு எங்கள் ஜோதிபாஸ் என்ன கேட்குறா அப்படியோ, என்ன நான் விரும்புகிறேன் அப்படியோ அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையாக எல்லாரும் ஒன்றா கேட்குற மாதிரி சைன் பண்ணி கொடுத்தோம்னாக்கா அவங்க அதை வச்சு எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. இன்னும் நிறைய பேர் பேசுறதுனால எங்களுடைய நம்பிக்கை இந்த பகுதியில் பெரியவர் ராமசாமி
எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஒரு நல்ல பிள்ளைய அவருக்கு பின்னு இந்த எங்களுக்கும் இந்த கோலாத்தங்களுக்கும் ஒரு நல்ல மகனை கொடுத்தாரு. பெருமையோடு சொல்லிக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தலைவர்கள் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய தாய் குலங்கள் நம்ம தங்கவயல் சேர்ந்த தாய் குலங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்மளுடைய கேஜிஎஃப் எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கஞ்சா இது போலீஸோட கண்ட்ரோல் எந்த இதுவும் இல்லாமல் ஸோ எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கு உங்களுக்கு தாய்மார்கள்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இப்போ நம்மளுடைய ஜோதிபாஸ் அவர்கள் அவர் என்னென்னா, அவருக்கு என்ன தேவைன்றது தெரியும். அவர் முன்னே வந்து ஸோ இந்த கேஜிஎஃப்பை காப்பாற்றணும், இந்த இளைஞர்களை காப்பாற்றணும், தங்கவயலை காப்பாற்றணும், ஸோ இங்கே இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரணும். இப்போது லாஸ்ட் வீக் கூட போன சண்டே வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் விஷயமா வந்து ஒரு போராட்டம் நடத்தினார். அதை நடத்தி நேற்றுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. 15,000 ரூபாய் டாக்டர் வாங்கியிருக்காரு லஞ்சம். 15,000 ரூபாய். அது எங்கே நடந்திருக்குன்னா ஆர்டி பிளாக்ல. ஆர்டி பிளாக் ஒரு பையனுக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அவர் சர்ஜனுக்கு போனார். அந்த சுரேஷ்ன்றவர் எனக்கு நான் தெரியாது யார் சுரேஷ்ன்ற யார். ஸோ மேபி அந்த சிவில் ஹாஸ்பிட்டலோட டீன்னு நினைக்கிறேன். 15,000 ரூபாய் வாங்கியிருக்கார். ஸோ இந்த நியூஸ் எனக்கு கேள்விப்பட்ட நேற்று 6 மணிக்கு நான் கேட்டேன். ஸோ எந்த மாதிரி பண்ணீங்க? கேஷாக கொடுத்தீங்களா இல்லை ஃபோன்பேயில் கொடுத்தீங்களா? என்ன பண்ணி எவிடன்ஸ் கொடுங்க. பயப்படுறாங்க, என் புள்ள வந்தால் போதும். ஸோ அந்த நிலைமைக்கு இன்னைக்கு கேஜிஎஃப் தள்ளப்பட்டு இருக்கிறது. ஒரு வாரம் கூட ஆகலை. போன சண்டே தான் நடத்தணும். அவ்வளோ பெரிய போராட்டம். அதனால் நானும் கலந்துக்கினேன். என்னுடைய சார்பாக 50 பேர் கூப்பிட்டு போனேன். ஸோ அந்த அளவுக்கு கூட்டம் நடத்தி அவ்வளோ தர்ணா பண்ணி போலீஸ் இது பண்ணி எல்லாம் பண்ணி கூட ஸோ சிவில் ஹாஸ்பிட்டலில் நீ என்ன வேணா பண்ண, எங்களை ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க. இப்போ அதுக்கு காரணம் யாரு? நம்ம பண்ண தப்பு வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கு. தங்க வயல்ன்றது போது இன்னைக்கு வந்து என்ன இருக்கு, ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஜோதிபாஸ் அவர்கள் இந்த கொண்டு வந்திருக்கிற இந்த நல்ல திட்டத்துக்கு நம்மளுடைய மக்களாகிய நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த கையெழுத்து இயக்கத்தில் அனைவரும் கையெழுத்திட்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று என்னுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அது இன்னொன்று சொல்லிடுறேன். ஸோ எங்களுடைய ஏரியாவில் தண்ணி பிரச்சனை, அதெல்லாம் அரசியல் பேச வரல. 10 வருஷமாக இந்த ஊரில் தண்ணி கிடையாது. 10 இயர்ஸ் கொஞ்சம் தள்ளிங்க. எங்கள் தாய்மார் இருக்கிறாங்க, கேட்டுக்கோங்க. தாய்மார்களே, அம்மா தாய்க்குளம், இந்த ஊரில் தண்ணி வருதா? வரல, சத்தமாக சொல்லுங்க. காசு கொடுத்து வாங்குறாங்க. டாக்டர்காரனை கூப்பிட்டா என்ன பண்ணுறான் தெரியுமா? நான் 7 மணிக்கு ஃபோன் பண்ணேன், நான் 11 மணிக்கு வரேன், வர முடியாது. ஸோ அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு நான் வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் தண்ணி பிடிக்கிறேன். மாதத்துக்கு 2000 ரூபாய். ஸோ இந்த லட்சத்தில் இன்னைக்கு கேஜிஎஃப் போயிட்டு இருக்குன்னா, நம்ம எலெக்ஷன் டைமில் என்ன பண்ணுறோம்? 1000 2000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டு ஸோ அந்த நிலைமைக்கு அந்த திரும்ப அந்த நிலை வரக்கூடாது. 10 வருஷம் தேர், 10 வருஷம் இந்த என்ன சொல்ல வரீங்க, என்ன சொன்னாங்க, லோன். ஸோ இதுக்கெல்லாம் கொடுத்தது போதும். அதனால் சேவ் கேஜிஎஃப் வாங்க, கையெழுத்துடுங்க, கேஜிஎஃப்பை காப்பாற்றுவோம், நல்லது நடக்கட்டும் கேஜிஎஃப்க்கு. ஸோ இந்த 15,000 ரூபாய் கொடுத்தது எவிடன்ஸ் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அந்த டாக்டர் எதுவும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு நிலவரம். இன்னைக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் கஞ்சா. ஸோ போலீஸ் கண்ட்ரோல் எங்கே போகுது? யாரும் கேட்க முடியாது. போலீஸ்க்கு இன்னைக்கு சொல்கிறேன், இன்னொரு விஷயம் சொல்கிறேன், முக்கியமான விஷயம். இன்னைக்கு கேஜிஎஃப் இருக்கிற இந்த மைனிங் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாமே நினச்சிங்களா, கேஜிஎஃப்ல ஒருத்தரை வந்து என்ன பண்ணலாம் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம இழந்துட்டோம். மறுபடியும் அது கொண்டு வரணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. மக்கள், தங்கவயல் மக்கள் எல்லாமே சிந்தி பார்த்தாதான் நம்மளுடைய என்ன இழந்திருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அனைவருக்கும் நன்றி. ஜோதிபாரா அவர்களுக்கு என்னுடைய இந்த நிகழ்ச்சி பெங்கல் தொடங்கி
மாறிவப்பு முறையில் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியாக மக்கள் பிரச்சனைகளை முன்னிட்டு அந்தந்த பகுதி மக்களை இந்த சேவ் கேஜிஎஃப் என்ன செய்ய முடியும் என்பதை கருத்தாய்வு செய்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் முன்னாள் நகராட்சி மன்ற தலைவர் தயானந்த அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். அதே போல கிறிஸ்தவ ஐக்கியத்தை தங்கவயலில் இன்று வரை வளர்ந்து வருகிற மிகப்பெரிய கிறிஸ்தவ தலைவர் என்று சொன்னால் எங்களின் வழிகாட்டி எங்களுக்கு தூணாக இருக்கிற அண்ணன் திரளாளர்கள் இங்கே இடம்பெற்றிருக்கிறார். அவரையும் வருகிறவர்களை நாம் வரவேற்கிறோம். இந்த அமைப்பின் நம்பர் 1 துணைத் தலைவர் எங்களின் பாசத்திற்கினிய சகோதரர் ஐயா ஜெயராஜ் கிரீடோ அவர்கள் வந்திருக்கிறார். அவரையும் இந்த அமைப்பின் சார்பில் வரவேற்கிறோம். இணைச் செயலாளர்களில் ஒருவரான ஐயா மன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்களையும் வரவேற்கிறோம். எங்கள் அமைப்பின் மூத்த ஒருங்கிணைப்பாளர் தூணாக நிற்பவர் வணக்கத்துக்குரிய கருணாமூர்த்தி அவர்கள் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருப்பது எங்களுக்கு பெருமையை தருகிறது. அதே போல அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வருகிற மரியாதைக்குரிய தீபம் சுப்பிரமணியம் அவர்களையும் வரவேற்கிறோம். இந்த அமைப்பின் ஆலோசகர்களில் ஒருவரான ரமேஷ்குமார் அவர்களை வரவேற்கிறோம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை எங்களுக்கு தூணாக, ஆலோசகராக, வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கிற பெம்மல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர், எங்கள் பாசத்திற்கினியவர், அன்பிற்கினியவர், வணக்கத்திற்குரிய ஐயா ஜெயசீலன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்னொன்று சொன்னால், இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டில் ஒரு பெண் கூட இல்லை என்ற வார்த்தை எங்களுக்குள்ள இருந்தது. அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரையிலும் எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் தவறாமல் பங்கேற்கிற அருமை சகோதரி, விடுதலை சிறுத்தைகளின் கோலார் மாவட்ட தலைவி, எங்கள் அன்பு சகோதரி புஷ்பபிரியா அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்கிறோம். இப்படி ஒருவரையும் அழைக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தாலுகா தலைவர் ஸ்ரீகுமார், அதே போல வணக்கத்துக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தூண்கள் என இந்த பகுதியை சேர்ந்தவர்கள், அதே நேரத்தில் மோகன் கிருஷ்ணா அவர்கள், சிவானந்த் என பலரும் இங்கு கூடியிருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றிகளான நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே கூட தங்கவயலில் இந்த தங்கவயல் பாதுகாப்பு கமிட்டி, தங்கவயல் பாதுகாப்பு தலைவர்கள் என்று சொல்லி கடந்த ஓராண்டுகளாக நடைபெறுவதை நான் அறிந்திருக்கிறேன். நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அதிக பிரயாசப்பட்டு அதிக விருப்பப்பட்டு தான் இருந்தோம். இதனுடைய குழுவுடைய தலைவர்கள் மிகவும் எனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். விசேஷமாக கோலார் தங்கவயல் நல்ல பாதுகாப்போடு இருக்க வேண்டும். தங்கவயலிலே இருக்கிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவர்கள் முன்னின்று கடந்த நாட்களில், கடந்த வருஷங்களில் இருந்ததான தலைவர்கள் போல் இந்த நாட்களில் நமக்கு இல்லாமல் இருப்பதினாலே தங்கவயல் பகுதி இருக்கிறதான தங்க சுரங்க பகுதி எங்கள் இருக்கிறதான இந்த இடங்களில் இருக்கிறதான வீடுகள், இந்த இடத்தில் இருக்கிறதான பில்டிங்கள், இந்த இடத்தில் இருக்கிறதான ஆலயங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதை எல்லோருமே நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்களில் கூட பெரும்பாடுபட்டு பெரும் கஷ்டப்பட்டு நம்முடைய முன்னோர்கள் தகப்பனார்கள், பாட்டிகள், தாத்தாக்கள் எல்லாம் இடங்களிலே நமக்கு தங்க சதவீதத்திலே தங்கவகையிலே அவர்கள் கஷ்டப்பட்டு நாம் அறிந்திருக்கிறோம். நாட்களில் அதனுடைய உயிர் பாதையை கூட நம்ம ஒரு வீடுகளிலே தர முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பதை தட்டி கேட்பதற்கு கூட
அவர்கள் கூட எனக்கு மிகவும் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் கூட நாங்கள் மிகவும் நண்பர்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆகவே அவர்கள் இந்த நாட்களில் கூட இந்த தங்கவேல் பாதுகாப்பு குழுவாக போராடி தங்கவேலுக்கு மாத்திரமல்லது பிஎம்எல் பகுதிக்கு பிஎம்எல்லுடைய லிமிட்டருக்கு கூட அவர்கள் போராடி அவர்கள் கோர்ட்டு மூலமாக போராட்டங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் கூட நான் இதற்கு விருப்பத்தோடு கேட்டதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் இப்படிப்பட்டதான ஒரு தங்கவயலில் ஒரு குடியிருப்பதை நான் மிகவும் சந்தோஷத்தோடு வரவேற்கிறோம். இதை எங்கள் தங்கவயல் பகுதியில் இருக்கிற பாஸ்டர்ஸ்கள் போதகர்கள் யாராக இருந்தாலும் கூட இதற்கு முழு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதற்கு நாங்கள் போராட வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டேன். அதன்படி நடத்துகின்ற இடங்களில் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று நான் சொன்னார்கள். நானும் அதை நடத்த வேண்டும் என்று சொன்னேன். இந்த நாட்களில் தங்கவயலில் ஒரு பிரபலமான ஒரு பிஷப்மார் போய் மறுத்துவிட்டார்கள். அது குறுகிய நாட்களாக இருந்தபடினாலே இதை நாங்கள் ஒழுங்கு செஞ்சிருக்கிறோம். இன்னும் எனக்கு இந்த இடத்திலே மறுபடியும் கூட எனக்கு இந்த கூட்டங்களை எடுத்து ஒழுங்கு செய்ய நீங்கள் அவகாசம் கொடுப்பீர்களால் ஆயிரக்கணக்கான மக்களை அதை கையெழுத்து இயக்கத்தில் நாங்கள் செய்ய முடியும். அந்த உங்களுடைய பாதுகாப்பு சபை போதகர் இருக்கிற ஒரு காரணத்தினாலே இந்த தகவல் பாதுகாப்பு கமிட்டிக்கு அனைத்து ஸ்பான்சர்கள் இருந்தாலும் கூட முதன்மையாக சேவை கமிட்டிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே அறையிலே இதே பூமியிலே நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது இந்த ரூமில் தான் அதை முடிச்சது. 4ஆவது கிளாஸ் மட்டும் அங்கே செல்லப்பா ஸ்கூலில் படித்தோம். இது அடிஷ்னல் கிளாஸஸாக பிஜிஎம்எல் வந்து சேங்ஷன் பண்ணி கொடுத்த இடம் இது. இங்கே தான் நாங்கள் 5ஆவது கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் தான் இந்த ரூமில் தான் நடக்கும் கம்ப்ரஸர். இது பெரிய ஆழமாக இருந்தது. ஹிஸ்ட்ரியை பார்த்தாக்கா ஆழமாக இருந்தது. நாங்கள்லாம் ஒரு பள்ளி மாணவர்களும் ஒரு கல் போட்டு அதை ஃபில் பண்ணி அதை கான்கிரீட் பண்ணி இதில் படித்தோம். அந்த விதத்தில் என்னுடைய நான் பிறந்த மண்ணுக்கு பிறந்த இடத்துக்கு முதலாக கலக்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் நிகழ்ச்சியின் தலைவர் மாஸ்டர் சத்யமூர்த்தி அவர்களே, அருமை சகோதரர் முன்னாள் நகராட்சி மன்ற உறுப்பினர் வில்சன் அவர்களே, அன்பு சகோதரர் வழக்கறிஞர் தட்சிணாமூர்த்தி அவர்களே மற்றும் சிவகமிட்டியின் அனைத்து பொறுப்பாளர்களே, மாரிக்குப்பம் பகுதி பஞ்சாயத்து மற்றும் வட்டாரவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே நன்றிகளை வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியானது ஏன் நடத்துகின்றோம், எதற்காக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் நாம் வட்டத்திலே நாம் வைத்து கொண்டிருக்கும் பஞ்சாயத்து அது என்னவென்று சிலருக்கு ஒன்றுமே தெரியவில்லை. நம்ம பஞ்சாயத்தில் இருக்கும் மரியாதை உங்களுக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு இடத்திலும் நாம் பஞ்சாயத்து போனால் நமக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஆனால் நாம் அதை சரியாக செயல்படுவதில்லை. இந்த சேவ் கமிட்டியானது எதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்ற அடிப்படையில் கட்சி பேதமின்றி இந்த நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கின்றது. இது எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தாலும் கட்சி வேறு, இந்த சேவ் கமிட்டி வேறு என்ற நோக்கத்திலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தயவு கொண்டு நாங்கள் உங்களை வேறு எதுவும் கேட்கவில்லை. ஜெய்பீம் மாலை வணக்கம். சேவ் கேஜிஎஃப் மாநிலத்துக்கு வந்திருக்காங்க. இதோட தலைவர் வந்து என்னுடைய ஆசிரியர். நான் 6வது படிக்கும் போது எனக்கு மேக்ஸ் டீச்சரு, 6வது 7வது மேக்ஸ் டீச்சரு. அவர் இந்த மாதிரி சிக்னேச்சர் மாநிலத்துக்கு வந்தது 1 லட்சம் சிக்னேச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருடைய முயற்சிக்கு மாரிப்பு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது ஒரு பெருமையாக சொல்லணும்னா, நான் இருக்கிற பகுதியில் அவர் பிறந்தார். மாரிப்பு தான் பிறந்து இன்றைக்கி லாயர் அசோசியேஷனுக்கு செக்ரட்டரியாக இருந்து அவருடைய கட்சி பணியில் வந்து நல்லா மென்மேலும் இருந்துட்டு இப்போது அவர் வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கிறார். அவருடைய கட்டளைகளை எழுதி ஒரு முடிவு எடுத்துக்கிறார். நான் 1 லட்சம் சிகிச்சை வாங்குகிறேன் கேஜிஎஃப்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து தென்பகுதி மாநில சார்பாக அவர் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். குறை கேட்கும் ஒரு கூட்டத்தை இங்கே சேர்ந்திருக்கிறோம். இந்த தங்கவயல் பெருமையும் அது வரலாறு, மக்களின் அர்ப்பணிப்பு, இன்றைக்கி வாழ்ந்து நிற்கிற சூழலில் வந்து எனக்கு முன்னாடி பேசின அனைவரும் வந்து ரொம்ப சிறப்பாக பேசினாங்க.
இந்த பகுதி எந்த நிலையில் இருக்கு? தங்க சுரங்கம் ஆரம்பித்தப்போ இந்த பகுதி எந்த நிலையில் இருந்தது? கடந்த 100 ஆண்டா இந்த பகுதி மக்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி. வணக்கம். கோலார் தங்கவயல் சரித்திரத்திலே முதன்முறையாக தங்கவயல் மக்களே உறங்கியது போதும் விழித்தெழுங்கள், வீழ்ந்தது போதும் திமிரி எழுங்கள் என்ற உரிமை குரலோடு தங்கவயல் மண்ணையும் மக்கள் இழந்ததை மீட்பதற்காகவும் இருப்பதை காப்பதற்காகவும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்ற ஒரு அமைப்பை இதே மாரிகுப்பம் பகுதியிலே பிறந்து வளர்ந்து ஜெர்மானிய புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் மற்றும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிதா புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் உள்வாங்கி இந்த மக்களுக்கு நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், திருமணம் செய்தோம், பிள்ளைகளை ஈன்றெடுத்தோம், ஏதோ இறந்தோம் என்று இல்லாமல் தங்கவயல் சரித்திரத்திலே ஒரு முத்திரை பதிக்க வேண்டும். தங்கவயல் மக்களுக்காக கூக்குரல் கொடுக்க வேண்டும். இழந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். இருப்பதை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு 6 மாதத்திற்கு முன்பு கர்நாடக மாநில கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் கவுன்சில் மெம்பரும் கோலார் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொது காரியதரிசியுமான மற்றும் சீனியர் அட்வொகேட்டான ஜோதிபாஸ் அவர்கள் அதையெல்லாம் ஒருபுறம் வைத்து மக்களுக்காக இன்று எழுச்சி குரல் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றார். அதே உதாரணமாக கூற வேண்டும் என்றால் நாங்கள் இன்று 6 மாத காலம்தான் ஆகின்றது. 6 மாத காலத்திலே 2 முறை மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மல்லேஷ் பாபு அவர்களை சந்தித்து எங்கள் குறைகளை கொடுத்திருக்கின்றோம். அதே போல மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ரூபக் இடத்திலும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம் பார்க்கிற மாதிரி எங்க இஷ்யூஸ்ல இன்னைக்கு மாட்டுக்கறி வெட்டக்கூடாது ராபர்ட்சன் பெட்ல, அதனால 50-60 கடைகள் மூடப்பட்டன. 1.5 லட்சம் 2 லட்சம் மக்கள் தின உணவு புறக்கணிக்கப்பட்டது. ஃபெஸ்டிவல் சீசன் வர நம்ம கிட்ட 19ஆம் தேதி வந்தாங்க. 21ஆம் தேதி தலைவர் அந்த மாட்டு தொட்டியை விசிட் பண்ணாரு. சேவ் கமிட்டி 7 மணிக்கு கூக்குரலிட்டார் நாளைக்கு என்ன பண்றோன்றத. ஆனா 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு அது முடிவாக ஸ்லாட்டர் ஹவுஸ் திறக்கப்பட்டது. அது சேவ் கமிட்டி பொது மருத்துவமனையில் பிரச்சனைகள் இருக்குது என்று அதை ஆய்வு நடத்தி ஒரு மாபெரும் ஆர்கே பவுண்டேஷன் மூலமா நடைபெற்ற போராட்டத்திலே கூக்குரல் இட்டார் தலைவர் அவர்கள். நேற்று விவாதம் நடக்கின்றது. டாக்டர் 8 பேர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். சேவ் கமிட்டியில் அச்சீவ்மெண்ட் சொல்றேன். அதே மாதிரி டாக்டர் B.R. அம்பேத்கர் ஸ்டேடியம் உலக பிரசித்தி பெற்றது. அதற்கு எம்பி கிட்ட மனு கொடுத்தோம். 20 லட்சத்தில் புதுப்பிச்சு கொடுக்குறேன். இன்னைக்கு கிளீனிங் ஆகிக்குதுன்னா அதான் சேவ் பண்ணிட்டு இந்த 1 லாக் சிக்னேச்சர்ஸ் ஆயிட்டு உங்க ஆதரவு பெற்று இதை டெல்லியில கொண்டு போய் கொடுத்து கர்நாடக மாநிலத்தை அரசாங்கத்தில் கொடுத்தா என்ன நடக்கும்ன்றதை சற்று சிந்தித்து பார்த்து சேவ் கமிட்டியினுடைய கரங்களை நீங்க வலுப்படுத்தணும்.